எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள் இதான் நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்தேன். நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வைஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூவ்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி, அவ்வளவு அழகா பண்ணி, ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவருக்குள்ள இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக் வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா